ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே ஐ ரிட்டன் ஃப்ரம் த டெத் எபிசோட் 7 தான். மறக்காம கீழே லைக் பண்ணுறேங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்ற எபிசோட்லாம் பார்க்கலையா பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நம்ம லின்சன் வந்து மயங்கி இருப்பால, அங்கே தான் இந்த எபிசோட் வந்து தொடங்குது. இவன் மயங்கி 3 நாள் ஆயிடுது. அப்புறம் தான் இவனே எழுதுக்கிறான். பரவாயில்லையே லின்சன், நீ வந்து 3 நாளுக்கு அப்புறம் எழுதிட்டியா? ஆனால் லின்சன் எழுந்தோன்னே அங்கே வந்து லீஹானை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி என்னோட தம்பிக்காரனோட அப்பா, அதாவது உங்களோட தம்பி, அவர் வந்து சொல்ல போனா உங்க கிட்ட தப்பான இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்காரு. இந்த உலகத்துல ஒரு இடமும் இல்ல இந்த மாதிரி என்னோட பாடியை ஹீல் பண்றதுக்கு. எனக்கு வந்து தெரியும் கண்ணா, இதனால தான் நம்ம லீச்சனை இந்த சாக்ல இருந்து மொத்தமா தூக்கிட்டேன். இதுக்கப்புறம் அவரும் ஒரு பொருள் எடுத்து காட்டுறாரு. இது வந்து நம்மளோட ஃபேமிலி பொக்கிஷம். இதை வந்து நம்ம ஃபேமிலியில இருக்க ஆளுங்க காலங்காலமா பாதுகாத்துன்னு வந்திருக்காங்க. எப்பயுமே ஒரு லாடு வந்து மாறும் போது நாங்க காலங்காலமா இதை வந்து கை மாத்துவோம். அதாவது நான் இப்போ லாடா இருந்துட்டேன், இதுக்கப்புறம் நீ தான் இருக்க போற. ஸோ இதை வந்து பத்திரமா பார்த்துக்கூட கண்ணா. இது வந்து ஒரு டிவைன் மிரர். இதை பார்க்குற லின்சனும் சொல்றான், இன்னது இது? இந்த டிவைன் மிரர் வந்து சீல் ஆயிருக்கு. ஆமா, இது வந்து சீல்டா இருக்கு. ஆனா இதை திறக்கிறதுக்கு உனக்கு 2 பொருள் வந்து தேவைப்படும். ஃபர்ஸ்ட் நம்ம லியோத்தோங்கோட ஹெவன்லி ஐஸ் ரேட் போர்ட்ரேட், ரெண்டாவது தைக்குங் சாக்கோட ஆர்ட் ஆஃப் பீஸ், அது வந்து உனக்கு தேவைப்படும். அப்படின்னா நீங்க வந்து என்கிட்ட ஹிண்ட் தரீங்களா என்ன, இந்த மாதிரி லியோத்தோங்கோட பவரை நான் வந்து அடையணும்னு? அப்பா நீங்க வந்து கவலையப்படாதீங்க, இந்த மாதிரி நான் கூடிய சீக்கிரத்துல நான் இந்த டிவைன் மிரரை ஓபன் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் அவனும் மனசுல யோசிக்கிறான், இந்த மாதிரி இதுக்காக தான் லியோத்தங் வந்து என்னை கொல்லான்னு வந்தானா? என்னோட ஹெவன்லி பவர் அதை அடையணும்னு பார்த்துருக்கான் போல. இப்படி இவனும் யோசனை இருக்க, திடீர்னு அவங்களோட அப்பாவுக்கு என்ன ஆச்சோ தெரியல. அவரு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கிறாரு. மறையும் போதே சொல்றாரு, இதுதான் என்னோட கடைசி வாய்ப்பு, என்னோட வாய்ப்பை நான் எழுந்துட்டேன், இதுக்கு மேலேயும் என்னால இங்க வர முடியாது. அப்பா நீங்க வந்து என்ன சொல்றீங்க, எனக்கு வந்து ஒண்ணுமே புரியலையே. இது வந்து சொல்ல போனா என்னோட இல்யூஷன் தான், நான் வந்து இன்னமும் அந்த கிரவுண்ட்ல சீல் ஆயிருக்கேன். அப்பா நீங்க வந்து மஞ்சு போகாதீங்க, இந்த மாதிரி நான் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன், நான் வந்து உனக்காக வெயிட் பண்றேன் கண்ணா. இப்படி சொல்லிட்டு அவரும் மஞ்சு போயிடுறாரு. மறையும் போது அங்க ஒரு டிவைன் பில்லையும் விட்டு போறாரு. இதை பாக்குற லின்சனுக்கும் புரியுது, இது வந்து ஒரு டிவைன் பில்லாச்சு, இதால எல்லாத்தையும் ஹீல் பண்ண முடியும். இதனாலேயே அவனும் அந்த பில்லை சாப்பிட்டுறான். இந்த மாதிரி நான் எங்க அப்பாவை நான் காப்பாத்தணும், அவரு இன்னமும் அந்த இடத்துல மாட்டின்னு இருக்காரு. இப்படி இவனும் யோசனை இருக்க, அங்க ராவ் வந்துடுறா. பரவாயில்லையே நீ வந்து எழுதிட்டியா? ஆனா லின்சன் அதெல்லாம் கவனிக்காம அவனோட உடம்ப பார்த்து சொல்றான், இந்த மாதிரி நான் இப்போ ரொம்ப வீக்கா இருக்கேன், நான் வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும். ஆனா அப்புறம் தான் இவனுக்கே ஒரு விஷயம் ஞாபகம் வருது, இந்த மாதிரி இவனோட டிவைன் மிரர் அதை பார்த்து எங்க வச்சானே மாந்துட்டு இருக்கிறான். இதனால இவனும் அங்கிட்டு இங்கிட்டு தேட ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் அந்த மிரர் வந்து இவனுக்கு கிடைக்கிற மாதிரியே இல்ல. அங்க பிளட் எழுதுறோம் சொல்லுது, இந்த மாதிரி நீ என்ன பண்ணிருக்க, தேடி டைம் வேஸ்ட் பண்ணிருக்க, அதோட மாஸ்டரே நீ தான், ஸோ எப்போ வேணா நீ அதை சமன் பண்ணிக்கலாம். இதனாலேயே அவனும் அங்க சமன் பண்றான். அந்த டிவைன் மிரரும் வந்தது. இதை பார்க்குற ராவும் அங்க ரொம்பவும் ஆச்சரியமா இதை பார்த்துன்னு இருக்கா. திடீர்னு பார்த்தா பிளட் எழுதுற வந்து மண்டையில ஒரு அடி போகுது. இவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்து அங்க உன்னோட பவரை ஓவர் பவரா யூஸ் பண்ணிருப்ப, இதனால உன்னோட உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும், விட்டா நீ செத்தே போயிருப்ப, உன்னோட உயிர் தான் முக்கியம். இதனாலேயே அவனும் அங்க மன்னிப்பு கேட்டு இருக்கான், என்னை வந்து மன்னிச்சிரு பிளட் எல்லர், நான் வந்து இனிமே அப்படி பண்ண மாட்டேன். எனக்கு வந்து உங்களோட வார்த்தை எல்லாமே புரியுது, இருந்தாலும் என்னோட உயிருக்கும் மேல எனக்கு ரொம்பவும் முக்கியமானதுன்னா அது வந்து என்னோட ப்ரைடு தான். இதை பார்க்குற ராவ் அங்க சொல்றான், நீ வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது லின்சன், ஏன்னா உன்னோட லைஃப்ல நீ ஒண்டி தனியா இல்ல, உன் கூடயே இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. இதை கேட்குற லின்சனுக்கும் புரியுது. இதனாலேயே அவனும் ஓகேன்னு சொல்றான். இதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கமா வர, இதை பார்த்துன்னு இருக்க பிளட் எல்டரும், நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, நான் பிளட் எல்டர், நான் இன்னமும் இங்கே தான் இருக்கேன், என்னை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சவுண்டு கேட்டோடனே அவங்களும் கொஞ்சம் நிறுத்திக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல வாங் ஃபேமிலியோட டிசைபிளை தான் காட்டுறாங்க. அவங்களும் லின் ஃபேமிலியோட ஆளுங்களை அங்க மிரட்டி வேலையை வாங்கின்னு இருக்காங்க. அங்க இவங்களும் மிரட்டின்னு இருக்க, அங்க போகும்போது ஒரு ஆளும் சொல்றான், நாங்க எதுக்கு தேவையில்லாம வாங் ஃபேமிலியோட பேச்சு கேட்டு இந்த வேலையை செய்யணும். இதை கேட்குற வாங் ஃபேமிலியோட ஆளுங்க ரொம்பவும் கோவமாயிடுறான். நீ வந்து என்ன சொன்ன, என் காதுல நல்லாவே விழுந்தது, நீ சொன்னதை இப்போ வாபஸ் வாங்குற, இல்லைன்னா நான் சொல்றதை நீ பண்ணும், மரியாதையா முட்டி போட்டு இந்த மாதிரி லார்ட் லின்சன் நான் வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லு. இதெல்லாம் எங்களால எப்பயுமே சொல்ல முடியாது, ஏன்னா எங்களோட லின்சன் அவர் தான் எங்களோட ப்ரைடு. இதை கேட்குற அவனுக்கும் கோவமா தான். ஸோ அதனாலேயே அவனும் அந்த சாட்டியை தூக்கி அடிக்கலான்னு போறான். ஆனா அதுக்குள்ளேயே சாட்டியை பார்த்தா பின்னால இருந்து யாரோ பிடிக்கிறாங்க. யாரா அதுன்னு பார்த்தா நம்ம லின்னு தான். ஹேய் உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி எங்களோட ஃபேமிலி ஆளுங்களை நீ வந்து இப்படி துன்புறுத்துவ? ஆனா இதை பார்க்குற வாங் ஃபேமிலியோட ஹெட் வந்து அங்க இன்னமும் பார்க்காம சொல்றாரு, எந்த பைத்தியக்காரன் வந்து என்னோட சாட்டியை பிடிச்சான். ஆனா யாரு சாட்டியை பூச்சின்னு இருக்கா பார்த்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கம்முன்னு ஏறாரு. அட நீங்க வந்து என்ன சொல்றீங்க, நான் வந்து எதுக்கு உங்களோட டிசைபிளை அடிக்க போறேன், என்ன சொல்ற? ஆனா நான் வந்து என்னோட 2 கண்ணாலே பார்த்தனே, நீ வந்து அவங்க 2 பேரையுமே தாக்கலான்னு ட்ரை பண்ண. இதை கேட்டு இருக்க ராவும் பிளட்டரும் அங்க வந்து மூட்டி விட்டுறாங்க. ஆமா நாங்களும் எங்களோட 2 கண்ணால பார்த்தோம். இதை கேட்கிற வாங் ஃபேமிலியோட ஹெட்டும், அட நீங்க வந்து என்ன சொல்றீங்க, நான் வந்து அப்படிலாம் பண்ணுவேனா என்ன, நீங்க வந்து சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்குள்ளேயே அங்க இருக்க 2 பேரும் சொல்றாங்க, லார்ட் இவன் வந்து என்ன அடிக்கலான்னு ட்ரை பண்ணான், அதுக்கும் மேல நம்ம லின் ஃபேமிலியில இருக்க எல்லாரையுமே இவன் தூக்கலான்னு ட்ரை பண்ணிருக்கான். ஆனா
இதை பார்த்து இருக்க லின்சானும் சொல்றான், என்னால பார்க்க முடியுது இங்க வந்து ஒரு பெரிய லார்ட் கென்ஜென்ட்ரி இருக்கு, அதுவும் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு, இதை தான் எத்தனை போலான்னு ட்ரை பண்றீங்களோ? அப்படிலாம் இல்ல லின்சான், இந்த மாதிரி நான் வேறமா அது எத்தனை போயிட்டு பார்த்துட்டு வச்சிடலாம் தான் நினைச்சேன். சரி நீ வந்து பார்த்தது போதும், இதுக்கு மேல எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இதை பாக்குற அந்த லீடர் வந்து ரொம்ப சோகமாயிடுறான். இந்த மாதிரி இந்த பழங்கால கென்ஜென்ட்ரிய வந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சேன் தெரியுமா, இப்படி போகுது. இப்படி ஒரு அங்க யோசனை இருக்கு. ஆனா அதுக்குள்ள லின்னும் சொல்றான், நீங்க வந்து எங்களோட ஃபேமிலியோ இல்ல எங்க ஆளுங்க மேலேயோ கைய வைக்கலான்னு ட்ரை பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க வந்து இருக்க மாட்டீங்க. இப்படி சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றீங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லின்சானால அவங்க அப்பாவை காப்பாற்ற முடியுமா? அதுக்கும் மேல நம்ம லின்சானுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கு, அது இப்பதான் ரிவீல் பண்ணிருக்காங்க. அது வந்து எப்படி வந்தது அதெல்லாம் நம்ம போக போக ஒரு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.